நாமக்கல்லில் தோண்டப்பட்ட சாலையை சீரமைக்க வலியுறுத்தி சாலை மறியல் நடத்திய பொதுமக்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். நாமக்கல் நகராட்சிக்குட்பட்ட ஏஎஸ்பேட்டை பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்காக 2 மாதங்களுக்கு முன்பு சாலை தோண்டப்பட்டு ஜல்லிக்கல் போடப்பட்டது. அங்கு தார் சாலை அமைக்காமல் அந்த பணி திடீரென்று கிடப்பில் போடப்பட்டது. ஜல்லிக்கல் மட்டும் போடப்பட்ட நிலையில் ஏஎஸ்பேட்டை பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாமல் பொதுமக்கள் பெரும் சிரமம் அடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ஏஎஸ்பேட்டை மக்கள் திங்கட்கிழமையன்று நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் மக்கள் மறியலை கைவிடாத நிலையில் போலீசார் லேசான தடியடி நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். போட்டாங்க, மறுபடியும் ஏதோ ஒரு மண்ணை கொண்டாந்து கொட்டி ஊடு வாசம் மனுஷர் மூஞ்சி மூக்கு வாயெல்லாம் அடிக்குது. அது அடிக்கிறதுனால எங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. அதனாலதான் வந்து இப்படி மறியல் பண்றோம். போலீஸுங்க எங்களை அடிச்சா அடி வாங்கிட்டு போக வேண்டியதுதான். இப்ப 2.5 மாசமா ரோடு போடாம இருக்குதுங்க. ஒரே புழுதியா இருக்கு. புழுதி அதுதான் பிரச்சனை. புழுதி வீட்டுக்குள்ள இருக்க முடியல. ஒரே புழுதி, பயங்கர புழுதி. அப்படியே ஒரே வாரி கூட ஊடெல்லாம் இதா இருக்கு. மண்ணு ஒரு நாளைக்கு 4 தடவை கூட்டுறோம். 10 தடவை கூட்டாலும் காலையில பார்த்தா புழுதி. அதுக்குதான் பிரச்சனை. இப்ப நாங்க ரோட்டு போடுக்க சொல்லி நாளைக்கு போறேன், இன்னைக்கு போறேன், ஒரு வாரம் போறேன்னே இதே தந்தாங்க. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நகர்மன்ற தலைவர் கரிகாலன் இன்னும் சில வாரத்திற்குள் சாலை சீரமைக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர்.